வெல்கம் டு ராச்சி ஆச்சி சமையல். மேகி நூடுல்ஸ் எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக கொரியன் ஸ்டைலில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 2 மேகி பேக்கெட் எடுத்திருக்கேன். சின்ன பேக்கெட் 2 எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 4 பல்லு போல் பூண்டு எடுத்து அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பாதி கேப்சிகமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கூடவே சில்லி பவுடர், கொஞ்சமாக மேகி மசாலா இருந்தால் அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேகியை வேக வச்சு எடுத்துருவோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை விட்டு நல்லா கொதிக்க வரட்டுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 2 பேக்கெட் மேகியும் அதில் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுங்க. தண்ணி கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மேகியை இதை போட்டுடலாம். போட்டு அது நல்லா வெந்து வரட்டும். அது வெந்து வரத்துக்குள்ளே நம்ம மேகிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடுவோம். இப்போ மேகி மசாலாவுக்கு ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்த பூண்டு, கேப்சிகம்மு, சில்லி பவுடர் கொஞ்சமாக, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மேகி மசாலையும் ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை கடாயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிப்போம். நல்லா சூடாகணும். இது நல்லா சூடானோடனே எடுத்து நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் கலந்து வச்சுருக்கோம் பவுலில், அதில் ஊற்றி கிளறி விட்டுடுவோம். இப்போ மேகியும் வெந்துருச்சுங்க. எடுத்து இந்த மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கொரியன் ஸ்டைல் மேகி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கொரியன் ஸ்டைல் மேகியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.